இந்த ஊர் மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். பாற்கடலிலே மிதந்து வருகின்ற போது அடியார்கள் புடைசூழ ஆயிரக்கணக்கான அடியவர்கள் இந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்திலே அங்கே தன்னுடைய வாகனமாக விஷ்ணு பகவான். வணக்கம். இன்றைய தினம் அங்கே நிற்கிறோம் சொன்னால் யாழ்ப்பாணம் வண்ணை வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலில் நிற்கிறோம். சிறப்பாக தேர் திருவிழா இடம்பெற்று கொண்டிருக்குது. இது ஒரு ஆலயம் எங்களுடைய பாவத்தை போக்குறதுக்காக இந்த ஊர் மக்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த ஆலயத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாள் இன்றைக்கு ஒரு 200-300 வருஷங்களுக்கு மேலே இந்தியாவில இருந்து இந்த சின்ன நாராயணனாக வழிபட்டு அதுக்கப்புறம் பெரிய விஸ்வரூபா வழிபட்டு பரிவாரமூர்த்தியாக வழிபட்டு 200-300 வருஷங்களுக்கு பிறகு பெரிய ஆலயம் வந்து இப்ப 100 வருஷத்துக்கு மேல படம் பிடிச்சு தேர்வுக்குள்ள படிக்க எனக்கு ஒரு 60 வருஷம் இந்த ஆலயத்தோட தொடர்பு. அதன் வழியாக நான் பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் இருந்து விடுதலை பெற்று காலங்காலமாக இந்த ஆலயத்தில் வழிபட்டு அவனருளாளி வந்தால் வழிகண்டன் மாணிக்கவார் சொல்லுவாட இங்கே வந்து ஆண்டவன் சன்னிதானத்திலது கோவிந்தநாமன் எங்களுடைய பிறவிப்புணியை நீக்கிறதுக்காக எங்களுடைய மனதில் உள்ள அழுக்களை நீக்கிறதுக்காக இன்றைக்கு தேர்வடம் பிடிச்சு இழுத்தோம். ஆணவன் கண்மம் மாயை நீக்கி நாளைக்கு தீர்த்தமாடி அவனுடைய வையந்தம் போய் சேரக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு எல்லோருக்கும் இருக்குது. சைவமும் தமிழும் வைஷ்ணவமும் திறந்து விளங்குகின்ற யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய வண்ணை பாதியிலே இன்று கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகின்றான். அவன் கேட்டவர்க்கு கேட்டவரம் அள்ளி தருகின்றான். அந்த கண்ணன் அற்புதமாக இந்த ரதத்திலே ஆரோகணித்து அடியவர்களுக்கு இஷ்ட தெய்வங்களை இஷ்ட வரங்களை அள்ளி கொடுத்த வண்ணம் வரம் வந்து கொண்டிருக்கின்றான். தற்போது ஆலயத்தின் மேற்கு வீதியிலே இந்த தங்க ரதமானது அப்படி அலைக்கடலிலே பாற்கடலிலே மிதந்து வருகின்ற போது அடியார்கள் புடைசூழ
மிதந்து வருகின்ற அற்புத காட்சியை நாங்கள் பார்த்த வண்ணம் இருக்கின்றோம். 1000 கண்கள் இருந்தாலும் போதாது எங்களுடைய மாயவனுடைய பால்கடல் பள்ளி கொள்கின்ற மாயவனுடைய திருக்கோலத்தை காண நேரடியாகவே வைகுண்டத்துக்கு போக இயலாதவர்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்து வைகுண்டத்திலே எங்களுடைய மாயக்கண்ணனுடைய அந்த அற்புத நிகழ்ச்சியை ரதோற்சவம் என்றால் ஆணவத்தை அழித்து அங்கே மாயையை விளக்கி நல்ல ஒளியை இருள் நீக்கி நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை தரக்கூடிய அற்புதமான தேர் திருவிழா. பல ஆயிரக்கணக்கான அடியவர்கள் புடைசூழ நாங்கள் இப்பொழுது ஆலயத்தினுடைய வடக்கு வீதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். நமக்கு அருகாமையிலே அங்கே மக்கள் நிறைகுடங்களை வைத்து அங்கே பெருமானுக்கு வேண்டிய அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் செய்கின்ற காட்சிகளை நீங்கள் நேரடியாக காண்கின்றீர்கள். அங்குள்ள சிவாச்சாரியார்கள் இப்பொழுது அந்த கும்பம் என்று சொல்லப்படுகின்ற மகர தோரணங்கள் எல்லாம் வைத்து பிரசாதங்கள் வைத்து வழிபடுகின்ற அந்த கைங்கரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளை அங்கே கீதை சொன்ன கண்ணன் இப்பொழுது தேரிலே வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், நண்பகல் 11 மணியை இப்பொழுது தாண்டி இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். உத்தேசமாக இப்பொழுது எமக்கு மிக அருகாமையிலே அங்கே ஆலயத்தினுடைய பிரதம குருவானவர் அங்கே அற்புதமாக காட்சியதர். அதுக்கு அப்பால் தேர் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த மணி குருக்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அற்புதமான வடிவான அழகிய அந்த சிவந்த ஆடைகளை எல்லாம் நிறைவாக அணிந்திருக்கின்றார்கள். அங்கே பாகமாலைகள் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றன. அங்கே அற்புதமாக தேவலோக கன்னிகைகள் தேரிலே அங்கே பறந்து கொண்டிருக்கின்றார்கள். யாளிகள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றது. அதுக்கு முன்பு 2 குதிரைகள் அந்த தேரை இழுத்து வருகின்ற காட்சி. அதே போல இப்போ நமக்கு அருகாமையிலே யாழ்ப்பாணத்துக்கு உரித்தான நாதஸ்வர வித்துவான்களுடைய நாதகானம் இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. உலகெங்கும் வாழும் சைவத்தமிழ் அன்பர்களுக்காக வண்ணை ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் ஆலயத்தில் இருந்து அந்த நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து வழங்கி கொண்டிருப்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரட்னம் கனகராஜா. எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று சீரும் சிறப்பும் பெற்று உலகம் உய்ய வேண்டும், எல்லா மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும். இந்த ஆண்டு நல்ல மழை பெய்ய வேண்டும். மழையை எதிர்பார்த்து விவசாயிகள் இப்பொழுது யாழ் குடாநாட்டிலே வயல்வெளிகளிலே காத்திருக்கின்றார்கள். எனவே பெருமானுடைய திருவருளாலே அவன் மரண பகவானை இங்கே அழைத்து வர வேண்டும். நாளை மகதீன அளவில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சற்று முன் இந்த ஆகாயத்திலே கருட பகவான் அங்கே வந்து காட்சி கொடுத்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது கருடன் ஒன்று இந்த ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்திலே அங்கே வட்டமிட்டு கொண்டிருக்கின்ற காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த கருடன் வருவது எதுவென்றால் அந்த கருடனைத்தான் அவர்கள் தன்னுடைய வாகனமாக விஷ்ணு பகவான் பாவிக்கின்றார். அங்கே வானத்தில் இருந்து 30 முக்கோடி தேவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல பெருந்தொகையான அடியவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்திருக்கின்றார்கள். எனவே எல்லோருக்கும் எல்லா நலங்களும் கிடைக்க வேண்டி உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் உங்கள் கனகபாரதி விஜயரட்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம்.
கொண்டிருக்கிறோம். இந்த வகையிலே வடத்தை உரிய இடத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். மகா சபையினருடைய அன்பான அறிவித்தல், நேரிலே அர்ச்சனை செய்பவர்கள் கருமகுடத்திலே கட்டி துணிகளை சேர்த்து அர்ச்சனை செய்யுமாறு